ஹலோ, சொல்லுங்க. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுவீங்க? உங்க வேலை நடக்கணும்னா அவர் நல்ல மூட்ல இருக்கணும். 3 நாளா சிஏபி மீட்டிங்னால அவர் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம அவர் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. இப்படியே பேசிட்டு இருந்தீங்க வைங்க, நான் பொறுமையை இழந்துருவேன். அப்புறம் தமிழ்ல இருக்கிற நல்ல வார்த்தைலாம் எனக்கு மறந்து போயிடும். கெட்ட வார்த்தை தான் ஞாபகம் வரும். புரிஞ்சுக்கோங்க. நான் டீசெண்டா பேசியே ரொம்ப நாளா ஆச்சு. வச்சிரட்டுமா? ஐயா வர்றாரு, அப்புறம் பேசுறேன். என்னது, ரொம்ப சீரியஸா இருக்காரு. இன்னும் வேலை முடியல போலயே. சார், பசங்களோட டேர்ம் புக்குக்கு கதை இன்னும் ஃபைனல் ஆகலையா சார்? எங்கேயா ஃபைனல் ஆகிறது? பசங்க ஸ்கூல் புக்குக்காக ஒரு நல்ல கதையை தேடிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு கதை கிடைக்கல. நினைச்சாலே கடுப்பா இருக்கு. இல்ல, இன்னைக்கே ஃபைனல் பண்ணல. அதான் தெரியும். என்னுடைய போஸ்டிங் முடியறதுக்குள்ள பசங்க படிப்புக்காக பாட புத்தகத்துல ஒரு அருமையான கதை கிடைச்சா போதும். ஒரு கதை, ஒரே ஒரு கதை கிடைச்சா போதுங்க. பல கதைகள் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீட்டிங்லயே ரிஜெக்ட் ஆயிடுது. எனக்கு தேவை ஒரு நல்ல கதை மட்டும் இல்லைங்க, நடந்த கதை, உண்மையான கதை, ஒரே ஒரு கதை. சார், நம்ம நாட்டில் இருக்கிற ரைட்டர்ஸ் அத்தனை பேரையும் ஒதுக்கி தள்ளிட்டு வெளிநாட்டில் இருக்கிற நல்ல ரைட்டர்ஸ் எல்லாம் வர வைக்கலாமா சார்? ஏன் நம்ம நாட்டில் கதையே கிடையாதா? நீ பெருமையா ஃபீல் பண்ணுவல, அத மாதிரி மற்றவங்க ஃபீல் பண்ற மாதிரி ஒரே ஒரு கதை கிடையாதா? ஒரு கதை, நம்ம நாட்டோட கதை, நம்ம மண்ணோட கதை. மறுபடியும் வந்துட்டீங்களா? வேண்டாம் வேண்டான்னு சொல்லி நான் களைச்சு போயிட்டேன். ரிக்வெஸ்ட் பண்ணி பண்ணி உங்களுக்கு களைப்பா இல்லையா? ஒரு தடவை நான் சொல்ற கதையை கேளுங்க சார். அதுக்கப்புறம் நீங்க ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நானும் ரெக்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஆமா சார், ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கலாமே சார். என்னத்தமா கேட்கறது? அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? மாஜி நக்சலைட். நீ நக்சலைட் தானே? என்ன கதை சொல்ல போற? பசங்களுக்கு படிப்பு வரலனா ஸ்கூல்ல எப்படி பாம்பு வைக்கிறது, சமூகத்துல எப்படி ஆயுதங்களோட சுத்திக்கிட்டு இருக்கிறது, இதைத்தானே சொல்லுவேன். வேற என்ன சொல்லுவேன்? சரியா சொன்னீங்க சார். காட்டுல தானே சுத்திட்டு இருந்தா, கண்டிப்பா ஏதாவது காட்டு கதை தான் சொல்லுவான். நக்சலைட்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது பாமும் துப்பாக்கியும் தான் சார். ஆனா நாங்க அதை மக்களோட போராட்டத்துக்காக தான் கையில் எடுத்தோம். ஆனா எல்லாரும் எங்க போராட்டத்தை மறந்துட்டு பாமையும் துப்பாக்கியும் தான் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க. செக்ரட்டரி சொன்ன மாதிரி நான் சொல்ல போறது காட்டை பத்தின கதை தான் சார். ஆனா இது காடோட கதை இல்ல, ஒரு வீரனோட கதை. வானில் கார்மேகங்களை கிழித்துக் கொண்டு கொதிக்கின்ற சூரிய கதிர்களின் வெளிச்சத்தோடு பிரளய தாண்டவமாடிக்கொண்டு மிருகத்தனமாக நடந்து கொண்ட கெட்டவர்களின் இதயத்தை குத்தி கிழித்து கொண்டாடிய ஒரு வீரனுடைய கதை. அந்த வீரனோட பேர் தான் நல்லமலை. நல்லமலை கதையா? இத பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா?
मर गया साला. சாகல, தப்பிச்சிட்டான் துரோகி. உயிர் இருக்கு. தாத்தா, மூச்சு சீரா வந்ததுன்னா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பயப்படாதீங்க ஐயா, சீக்கிரமே சரியாயிடும். நீங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க ஓய்வெடுங்க. உங்களை யார் இப்படி பண்ணாங்க? எல்லா விஷயத்தையும் நான் பொறுமையா சொல்றேன். அந்த மலைக்கு அந்த பக்கம் உங்க காயத்தை ஆத்தக்கூடிய மூலிகைகள் இருக்கு. நான் போய் அதை கொண்டு வரேன். அங்க ஆடு மாடெல்லாம் நிறைய மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை குடிங்க. மொத்தத்தையும் குடிங்க. என்னால முடியல. மருந்து எப்பவுமே கசக்கத்தான் செய்யும். ஆனா கசப்பு தான் என்னைக்குமே இனிப்பான வாழ்க்கைக்கு நல்லது. கெட்டது ஆரம்பத்துல சுகமாக இருந்தாலும் பின்னாடி அதனால நிறைய கெடுதல் நடக்கும். வெரி பேட் டேஸ்ட். ஆமா, நீங்க யாரு? அதை கேட்க வேண்டியதுன்னா அது இல்ல,
எனக்கு ஏற்பட்ட காயத்தினால நான் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட என்ன 10 நாளில் உயிரோடு எழுப்பி உட்கார வச்சிட்டீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிச்சது படிப்பு இல்லை, நம்பிக்கைய. இந்த காட்டு மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். என் குரு மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க காயத்தோட இருக்கும்போது அந்த மாடு உங்களை நாக்கால நக்கி உங்க காயத்துக்கு வேண்டிய மூலிகைகளை சாப்பிட்டு தான் பால் மூலமா உங்களை குணமாக்கி இருக்கு. அதுதாங்க உண்மை. Really? It's amazing. I can't believe it. உங்க கேள்விக்கு விட கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே. நீங்க யாரு? இந்த காட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? Well, I am a scientist. அதாவது தமிழில் விஞ்ஞானி. இந்த உலக நாடுகள் எப்பவும் என்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணுன்றது தான் என்னோட ட்ரீம், என்னோட கனவு. உலக நாடுகளை ஆளக்கூடிய சக்தி இந்த நல்லமலை ஃபாரஸ்ட்டுக்கு இருக்கு. அதான் நான் வந்தேன். என்ன சக்தி அது? யுரேனியம். ஓ, நீங்களும் அதுக்காக தான் வந்தீங்களா? அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாதா? நீங்க சொல்றதுக்கு எப்படி இருக்குன்னா, வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படும் போது பெத்த தாயை கூட விற்கலாம், அதுல தப்பே இல்லைன்னு. நான் உங்களை உயிர் பிழைக்க வச்சேன்ற சின்ன நம்பிக்கை இருந்தாலும் உடனடியாக இந்த காட்டை விட்டு போயிடுங்க. நான் போயிட்டேன்னா வேற யாரும் வரமாட்டாங்களா? நல்லது கெட்டது ரெண்டுமே இரு துருவங்கள். அந்த துருவங்கள் ஒன்று சேர வாய்ப்பே கிடையாது. கடைசியில் நல்லது தான் ஜெயிக்கும். அதை ஜெயிக்க வைக்க குருக்ஷேத்திர போர்ல கிருஷ்ண மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா வருவான். I am sorry. I didn't mean that. Thank you. Thank you very much. கொஞ்சம் இருங்க, இதை நீங்களே வச்சுக்கங்க. சாயந்தர நேரமாச்சுன்னா இந்த காட்டில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். எலும்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நிற்காம போனீங்கன்னா 2 நாளில் போயிடலாம். இதை எப்பவுமே உங்க கூடவே வச்சுக்கோங்க. பசி எடுத்ததுன்னா இதை கொஞ்சம் குடிங்க. போங்க. தேங்க்யூ. கும்பிடுறேன் ஐயா.
நீ அந்த பக்கம் போய் பாரு. கங்கா, கங்கா. அதுக்கப்புறம் 1980 ஜூலை 23 ஈரான் ஈராக்குக்கிடையே போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பதான் நல்ல மலையிலையும் ஒரு போர் ஆரம்பிச்சது. சாதாரணமா ஒவ்வொரு வருஷமும் ஒரு பறவை பருவமழை காலத்துல வந்து வானிலையே மாத்திட்டு போகும். ஆனா இந்த தடவை வந்த பறவை வானிலைய மட்டும் இல்ல, அங்க சூழ்நிலையே மாத்திடுச்சு. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்க. சத்தம் போடாதீ. இந்த மாதிரி நேரத்துல சத்தம் போடாம இருந்தா மூச்சு திணறியா? ஆட்டம் போடுறதுல நான் அசத்துற வண்டி. எனக்கு இதெல்லாம் பழக்கம்தான். சும்மா சொல்லக்கூடாது, சும்மா இருக்கடி. உள்ள போக கூடாது. அவன் கூப்பிடுறான். சாமி, அவா. ஏய் ரங்கா, நீ பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது கரடியா வந்து குறுக்க பூந்து கெடுத்துட்டேன் போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாமி, எனக்குள்ள ஏற்பட்ட புயலை அமைதிப்படுத்திக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஏய், சத்தம் வராமல் வைக்க மாட்டியா? சத்தம் வராமல் இருக்க வேண்டியது இந்த இடம் இல்லை, இந்த காட்டில். அங்கே சத்தம் வந்துச்சு நீ சமாதி ஆயிடுவ. சரிங்க சாமி. ஆமாம், தோலெல்லாம் எப்படி அனுப்ப போறீங்க? அதுக்கு ஒருத்தன் இருக்கான் சாமி, அவன் தான் நல்ல மலை.
அவன் தான் இந்த நல்லமலை காட்டுக்கே எஜமாயா. நல்லமல்ல, நம்ம ஆளுகிட்ட இருந்து செய்தி வந்திருக்கு. டிஎஃப்ஓ வந்திருக்கானா? தாத்தா, உனக்கு இன்னும் கங்கா மேல பாசம் போலையா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி வருத்தப்பட்டு இருக்க போற? நடந்தது ஏதோ நடந்து போச்சு. கங்கா இருந்தா திரும்பி வந்திருப்பால. வேண்டாம் தாத்தா, கங்காவை மறந்துடு. பிரகா ஐயா, தாத்தாவை ஜாகிரதையா பாத்துக்கோ. சரிங்க ஐயா. வரேன் தாத்தா. வா நல்லமலை, வா வா. நீ வந்தாதான் இந்த காடே களை கட்டுது. காடு களை கட்டுற விஷயம்லாம் இருக்கட்டும். எங்க நல்லமலைக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா களை கட்டுற காடு காணாம போயிடும். ஆமா ஆமா ஆமா. என்ன வர சொன்னீங்களா? ஒன்றும் இல்லை நல்லமலை, உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. இப்போ ராமாயணத்துல அனுமான் எப்படியோ இந்த காட்டை பொறுத்த வரைக்கும் நீ தான் அனுமான். ஏன் சொல்றேன்னா, அனுமான் கடலை தாண்டி சீதாவை கொண்டு வந்த மாதிரி எங்க சரக்க நீ காட்டுக்கு வெளியே கொண்டு போகணும். அவ்வளவுதான். எங்க பெருசு சொல்லிச்சு, காரியானா எவன் காலையும் எவனும் பிடிப்பான்னு. அது உண்மைதான். ஏய், நீ ஏன்டா குறுக்க குறுக்க குடைச்சல் கொடுக்குற? நல்லமலை, சரக்க கொண்டு போய். முடியாது. ஏன் நல்லமலை? ஏன்னா அண்ணனுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். என்ன நல்லமலை, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சாந்தி முகூர்த்தத்துக்கு கல்யாணம் ஆகணுமா என்ன? சாந்தி முகூர்த்தம் எனக்கு இல்லை, எங்க அண்ணனுக்கு. ஓஹோ, உங்க அண்ணன் சாந்தி முகூர்த்தத்துக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? நல்லது. கொஞ்சம் சரக்க போட முடியாது. ஏன்? அண்ணனுக்கு அப்புறம் தான் நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் எவனா இருந்தாலும் வேணும்னா சரக்க காட்டு தாண்டி நீ எடுத்துட்டு போ. இப்படி சொன்ன எப்படி நல்லமல? நீ என்ன சொன்னாலும் சரிதான். அது அண்ணன் சொன்னா அது வேத வாக்கு. என்ன காஸ்ட்லி சரக்கா? ருசி பாத்திர வேண்டியதுதான். மெயின் டிஷ் அண்ணனுக்கு, சைட் டிஷ் எனக்கு. ஏன்டா அவனுக்கு இவ்வளவு கொடுத்து வச்சிருக்க? அவனை தவிர சரக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த காட்டுல வர ஆம்பளை இல்லையா? சரக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஆம்பளை தேவையில்ல சாமி, மிருகம் தான் தேவை. அப்படிப்பட்ட மிருகம் இந்த காட்டுல இவன் ஒருத்தன் தான் இருக்கான். அப்படியா சொல்ற? ஏதாவது வில்லங்க நடக்கட்டும், அவன்கிட்ட இல்ல எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை பாப்பேன். நிறுத்துங்க. யோ நிறுத்திங்க. என்ன இது? இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு சாந்தி முகூர்த்தம். அடிக்கிற தவுல் சத்தத்துல அண்ணனுக்கு அப்படியே வெறியாறணும். நல்லா அடிங்க. அதே என்னதான் இருந்தாலும் அண்ணன் மாதிரி பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏண்டா? பின்ன அண்ணனோட முத ராத்திரிக்கு மேல தாளத்தோட போற முத கோஷ்டி நாம தான். என்னடா நக்கல அவனுக்கு? எட்டி ஒதிச்சனா 700 போய் தாண்டி விடுவேன். பாத்துக்கலாம். எனக்கும் இன்னும் கொஞ்ச நாள சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அப்ப தெரியும் ஐயாவோட பெருமை என்னன்னு. அப்படியா? யாரும் அந்த பொண்ணு? நம்ம கருவாச்சிருக்கல குருவம்மா. குருவம்மாவா?
நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள உனக்கு மட்டும்தான் பொண்ணா தெரிஞ்சிருக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷனை செத்து போயிட்டால, நீ என்ன இப்போ? அப்புறம் என்ன, வேலை இல்லாத நிலத்துக்கு பட்டா போட்டுற வேண்டியதா? ஏய், இன்னொரு வாட்டி வாய்க்கு வந்தபடி என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோ, அண்ணனை சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட்டிட்டு போறதை விட்டுட்டு அண்ணனை வச்சு உனக்கு எதுவும் நடக்காத மாதிரி பண்ணிடுவேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க அடிக்கடா. வந்துட்டியா நல்லமல்ல? நேரத்துக்கு சூரியன் வரானோ இல்லையோ, நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வந்துடுறமல்ல. வா. சரி மாமா, தொழில் மேல எனக்கு இருக்கிற அக்கறை அப்படிப்பட்டது. அம்மா லக்ஷ்மி எங்க? அதோ அங்க இருக்கா. தேங்காய் எங்க மாமா? இதோ இங்க இருக்கு. அம்மா, அண்ணனுக்கு ஒரு நல்ல வருஷம் கொடுமா. அப்பா, சொகம்னா இதுதான். டேய், வேலை முடிஞ்சது வாடா. வரேன் வரேன். மனுஷங்க தான் குளிக்கிறாங்கன்னா மாடுமா குளிக்கணும்? டேய், என்னடா மாட்டுக்கு உணர்வு இருக்காதா என்ன? எல்லா உயிரினத்தையும் பாசமா பாத்துக்கணும்டா. ஆனா இது ஜீவராசிலடா, என் அண்ணன். டேய், இவன் பேசுறத பார்த்தா இது கல்யாணம் பண்ணாம இவன் பண்ணிக்க மாட்டான் போல இருக்கு. பின்ன இந்த ஊருக்கே எல்லாமே இவரு தானே. அப்புறம் என்ன, முதல்ல இதுக்கு ஒரு பொண்ணை பார்ப்போம், அப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணுவோம். ஏ வனமாலி, எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ளேயே இருப்ப? வெளியே வா. அறிவு கேட்டவங்களா? மரத்தை வெட்டினா மூச்சு விட காத்து இல்லாம எல்லாருமே செத்துருவோம்டா. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு சரக்கு இருந்தா போதும், இந்த காத்துலாம் யாருக்கு வேணும்? ஓடி போ. இது ஏதோ முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல, போட சொல்லும். ஏ வனா, துணி துவைச்சாச்சு, வந்து புளிஞ்சு போடு. புளிய வேண்டியது துணி இல்ல, அந்த முரடன. யாரடி? யார திட்டிக்கிட்டு இருக்க? வேற யார? அந்த நல்ல மலையதான். நல்ல மலையா? அவன் எங்க வந்தா? மரம் செடின்னு பார்க்காம அந்த ரங்காவோட ஆளுங்க வெட்டிட்டு இருக்காங்க. என்னால அவங்கள தடுக்க முடியல. பெரிய வீர மாதிரி வந்து அவங்கள தடுத்தான். நல்லவனோன்னு நினைச்சேன். பார்க்க முரடனா இருந்தாலும் மனசு குழந்தை மாதிரி. நானும் அவனை அப்படிதாம்மா நம்பினேன். ஆனா அவன் அங்க வந்தது அவங்க கொடுக்கற பணத்துக்காக தான். 50 ரூபா பணத்தை பார்த்தா போதும், அப்பப்பப்பா பல்ல இழிக்கிறான். அதை வாங்கிட்டு எப்படியோ வெட்டிக்கோங்கடான்னு போயிட்டான். அவன் வேலை செய்யறது அந்த ரங்கா கிட்ட தானே, அப்புறம் என்ன செய்வான்? சிச்சி, இதெல்லாம் ஒரு பொழப்பா? வாயில்லாத ஜீவனுங்களை வித்து காசாக்கிட்டு இருக்காங்க. அது அவன் தொழில் டி. நீ சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. அவன் வரட்டும், நான் அவனை சும்மா விட போறதே இல்ல. பொம்பளை பொண்ணு, அவன் பேச்சுக்கெல்லாம் போகாத. அவன் அடங்காத ஒரு காளை. அவன் காளையா இருந்தாலும் அவனை அடக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் பிறந்திருப்பான்ல. அப்படி ஒருத்தன் வர வரைக்கும் அவனோட திமிர அடங்காது. அப்பா எவ்வளவு அழகா இருக்க. இங்க பாருமா, நான் எப்பவும் அழகா தான் இருப்பேன். ஆஹா, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அழகுக்கும் உனக்கும் ரொம்ப தூரம்னு. பழைய சோரோட சாப்பிட்டா அருமையா இருக்கும். என்னது? வெங்காயம். ஏய்,
உடம்பு எப்படி இருக்கு என்ன கிண்டல் பண்றியா? டேய் என் மூளை சூடாச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சரியா போச்சு. ஜாடிக்கு ஏத்த மூளை. இங்க பாரு, இந்த காட்டுல யாராவது பயப்படுறாங்கன்னா அவங்க முதல்ல என்ன பார்த்து தான் பயப்படணும். அப்புறம் தான் இந்த நல்ல மலை காட்டை பார்த்து பயப்படணும். சொன்னது புரிஞ்சுதா? அட என்ன புது துணி எனக்கு வாங்கிட்டு வந்தியா? குர்றாங்க தாத்தாவுக்காக. அவர் போட்டு எங்க போக போறாரு? தாத்தா வாடா பேரண்டி, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்தா. எனக்கு ஒரு கட்டிங் கொடுறா. தாத்தா ஒண்ணுதான். இந்தா கொஞ்சம் குடி தாத்தா. அது அந்த பக்கம் போய் முதல்ல சாப்பிடு. அப்போ எனக்கு தாத்தா எனக்கு கொடுங்க. இருங்க தரேன். தாத்தா எனக்கு ஒரு வாய். இந்தம்மா. டேய் பிரகா. ஐயா. வா. வாடா. ஐயா இல்லைங்க ஐயா. இரு நானே வரேன். ஐயா. ஏண்டா கூப்பிட்டா வரமாட்டேங்கிற? ஐயா இந்தா இத முதல்ல சாப்பிடு. பிரகா சாப்பிடு பிரகா. நீயும் எங்கள ஒருத்தன். இந்தா சாப்பிடு. நல்ல மலை உன்னை ரங்கா கூப்பிடுறாரு. அப்படியா? நான் வரேன், நீ போ. சரி. இவன் என்னை விட மோசமானவனா இருக்கானே. சத்தம் போட்டு பேசாதீங்க, காதுல விழ போகுது. அவன் விடுற மூச்சுக்கு முன்னாடி என் பேச்சு எங்க இருந்து கேட்க போகுது? இந்த குடிசை என்ன ஆக போதோ? அணக்கொண்டா அடங்கிடுச்சு. பார்த்து சாமி, இடிச்சுக்காம வாங்க. அதோட இது பெருசுதான். நல்ல மலை, வா 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 வா. வந்துட்டியா? மலை அடிவாரத்துல நம்ம வண்டிங்க சரக்கோட ரெடியா இருக்கு. எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா போயிடு. நல்ல மலை, சீக்கிரம் போ. போயிட்டு வரேன். ஜாக்கிரதை. இந்த காட்டுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்ல, எனக்கு எதிரில் வர்றவன் தான்.
ஏய் நீங்க எல்லாரும் சரக்கு எடுத்துட்டு கோடவுனுக்கு போங்க. நான் அந்த பக்கத்துல இருந்து வரேன். ஏய் 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 ஆ ம் ஆ ஏய் ஆ ஆ ஆ ஆ ஆ நல்லமலா 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 அடிச்ச தண்ணியில எனக்கு தேவலோகமே தெரியுதுடா. பாரா ஒரு பாட்டிலுக்கே இவருக்கு இப்படி ஏறிடுச்சா? என்ன ஏறாம இருக்குமா? நல்ல மலையில காய்ச்சின சரக்குடா இது. அப்படின்னா நீ வாங்கிட்டு வரலையா சரக்கு? டேய் யார் வாங்கிட்டு இப்படிதான்டா இருக்கும். ஆமா நல்ல மலையை பத்தி உனக்கு என்னன்னா தெரியும்? என்ன தெரியுமா? இந்த நல்ல மலையை பத்தி இந்த காட்டுல என்னை விட எவனுக்குடா நல்லா தெரியும்? இந்த ஆகாயம் அண்ணா ஆகாயம் மேல இருக்குண்ணே. எப்படா மேல போச்சு? பசி எடுத்தா சாப்பாடு கொடுக்கும், தாகமா இருந்தா தண்ணி கொடுக்கும், வெயில் அடிச்சா நிழலை கொடுக்கும், மழை பெஞ்சா கொடையை கொடுக்கும், வாழ்றதுக்கு காத்த கொடுக்கும், வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கும். ஆனா சாகும்போது 6 அடி நிலத்தை கொடுத்து மறுபடியும் தான் வயிற்றுலயே சுமக்குண்டா இந்த நல்ல மலை. இப்படி ஒரு நல்ல மலையில நான் பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா இந்த நல்ல மலை. அது நல்ல நீதான், அதுதானே நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஏய் ஏதாவது உளராம வா, கோடவுன்ல போய் தோலை வச்சுட்டு ராத்திரி அங்கேயே படுப்போம். ஏய் 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 என்ன பேச தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த இருட்டுல குளிர்ல வெளில கால் வைக்கவே பயமா இருக்கும்போது 20 கிலோமீட்டர் போய் தோலை குத்துட்டு வரணுமாமே. நடுராத்திரில தூங்காம வேலையை பார்த்துக்கிட்டு நீ போய் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பாக்குறேன். இவன் ஏற்கனவே ஒரு பயந்தாங்குழி. யாரா பயந்தாங்குழி? நீ தான்டா பயந்தாங்குழி. நான் போய் இப்போ ஊத்திட்டு வரேன் பாரு. என்ன பார்த்து தானே நீங்க பயப்படணும். நல்லமல்ல நாளைக்கு குருமா வீட்டில் மாட்டுக்கு பூஜை பண்ணணும். காலங்காத்தால வர சொல்லியிருக்காங்க. கடைசி முகூர்த்தமா ஒரு 50 ரூபா அதிகமாக கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி நான் காலைல வந்துடுறேன். நீங்க அண்ணாவை கூட்டிட்டு இந்த பெரிய மரத்துக்கிட்ட வந்துருங்க. நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நான் அது பயப்படுறதாவது. நல்லமல 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 வாடா சீக்கிரமா போலாம். என்னாச்சாங்க? என்னடா இங்க ஒரே கூட்டமா இருக்கு. நான் கொஞ்சம் நவரு. என்னடா இவ்வளோ மாடு செத்து போய் கிடக்கு? எப்படிடா? எப்படி செத்துருக்கோம்? என்னன்னு தெரியல.
ஏய் அந்த அம்மா வீட்டுக்கு போகணும், நேரமாவது. வா ஆமா போலாம். நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கத்தியே ஊரை கூட்டி கூப்பாடு போட்டுருவா. சீக்கிரமா அவ திட்டாம இருக்கணும்னா முதல்ல நல்ல மலையை கூட்டிட்டு வரணும். வா கூட்டிட்டு வரலாம். சரி வா. அண்ணா இந்தா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றேன்ல. நல்லமல்ல. ஏய் என்னடா அண்ணன் நீங்க விட்டுட்டு எங்கடா போனீங்க? காட்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு மிருகம் 4 மாடுகளை கொண்டு போட்டிருக்கு. நேற்று ராத்திரி ஒண்ணுக்கு போகும்போது எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதை நேற்று ராத்திரியே சொல்லிருக்கலாம்ல. என்னன்றா சொல்றது? நான் தான் பயந்து போய் பாதியிலே ஓடி வந்துட்டேன்ல. நீ இருந்தா அங்கேயே செத்து போயிருப்ப. அதுவும் உண்மைதான். அந்த மிளகாய காய வையே. அக்கா உங்களை சீக்கிரமா வேலைக்கு வர சொன்னாங்க. சரி நீ போ, நான் வரேன். சரி. ஏ வனா, நான் போயிட்டு வரேன். அந்த நல்ல மலை வந்தா இந்த வேலையை கொஞ்சம் செய்ய சொல்லு. இங்க பாருமா, இந்த வேலையை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லாத. எனக்கு அந்த நல்ல மலையை கண்டாலே பத்திக்கிட்டு எரியுது. பத்தாததுக்கு அவனை வச்சு இந்த வேலைய சிச்சி என்னால முடியாது. வாயை மூடிக்கிட்டு சொன்னதை செய்யி. இதுதான் கடைசி முகூர்த்தம். மஞ்சளை பூசி அவனை பூஜை பண்ண சொல்லு. வனமாலி ஆம்பளை பேராச்சு, உனக்கே அதை வச்சாங்க? சின்ன வயசுல நான் ஆம்பளை பையன் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பேனா. மாடாகட்டும், மலையாகட்டும், காடாகட்டும், இந்த காட்டையே சுத்தி சுத்தி வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது முன்னாடியே தெரிஞ்சதுனாலயோ என்னவோ என் அப்பா எனக்கு வனமாலின்னு பேர் வச்சாரு. எனக்கு 10 வயசா இருக்கும்போதே அப்பா இறந்துட்டாரு. எல்லாரும் என்னை வனமாலின்னு கூப்பிட்டா அவர் ஞாபகம் தான் எனக்கு வரும். உனக்கு பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேரும் உன்ன மாதிரி, இந்த காடு மாதிரி அழகா இருக்கு. ஆமா, நீ எதுக்கு இந்த காட்டோட பேரை வச்சிருக்க? என் தாத்தாக்கு இந்த காடுனா எவ்வளவு பிடிக்கும் தெரியும்ல. இந்த காடு எப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் அடைக்கலம் தருதோ, நீயும் இங்க இருக்கிற மனுஷங்களுக்கு, ஜீவராசிகளுக்கு எல்லாருக்கும் தோதா இருக்கணும்னு எனக்கு இந்த பேரு வச்சாரு. ஆனா நீ ரங்காவோட சேர்ந்து மரத்தை எல்லாம் வெட்டுற, விலங்குகளோட தோலை கொண்டு போற. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ரங்கா புறம்போக்கா இருந்தாலும் அவன் வெட்டுற மரங்களால, ஏற்றுமதி பண்ற தோள்களால இந்த காட்டுல நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. காட்டு தாய் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படும். அதனாலதான் மரத்தை வெட்டினாலும் பரவாயில்லன்னு அப்படியே விட்டுட்டேன். என்ன அப்படி பாக்குற? பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பனா? ரொம்பனா இறங்க இறங்க. நம்ம மல்லா புதுப்பால் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. சீக்கிரமா வரேன். பின்னால இருந்து பார்க்கும்போது அசத்துறாள. யாரா அந்த குட்டி? இவ பின்னழக பார்க்கும்போதே என் மனசுல பூ பூக்குது. அண்ணா சாப்பிட்டது செரிக்கலண்ணா, என்னண்ணா பண்றது? மாடு மாதிரி தின்றதை நிறுத்துறா. என்னது மெதுவா சாப்பிடணுமா? என்னாலாம் முடியாது. நீ நிறுத்துறா. அந்த குட்டி எஸ்கேப் ஆகி போகுது. இந்த வாட்டி அப்பா சந்தையில புது துணி வாங்கி தரேன்னாரு. பண்டிகைக்கு அததான் போட போறேன். ஏய் குட்டி, எந்த ஊர் நீ? உனக்கு எதுக்கு? காட்டுல தனியா போயிட்டு இருக்கல்ல, அதான் துணைக்கு வரலான்னு. ஒண்ணு தேவையில்ல, நாங்க போய்க்கிறோம். நில்லு. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. பாடி காட்டவா? நீ கட்டும் சேல அழகுலன்னா மயங்கி போனேண்டி, உன் எலுமிச்சம்பழ நிறைய இடுப்புல கிறங்கி போனேண்டி. அடியே தாமரை பூவே, உன்னை உஷார் பண்ணிக்கலாமா? எப்படி இருக்கு கண்ணு என் ஆட்டம்? ஆட்டம் நல்லாதான் இருக்கு. நல்ல மலை முன்னாடி வந்து ஆடு, அப்படியே பாட்டு பாடு, அவன் கேட்பான். அப்ப இன்னும் நல்லா ஆடலாம். அப்படின்னா நீ நல்ல மலைக்கு தெரிஞ்சவளா? இதையே முன்னாடியே சொல்லல. அப்படின்னா நீ காட்டுல எல்லாருக்கும் தங்கச்சிதான். இந்தடா இதை போடுறா.
இந்தம்மா, இந்த கட்டைக்கு கட்டையை தூக்கி வைக்கிறேன். ஜாக்கிரதை, பார்த்து 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 போயிட்டு வாங்க. பார்த்துமா. ஆஹா. தம்பி, சின்ன வயசுல இவ்வளோண்டு தாண்டா இருந்தது, இப்போ பார்த்தா இவ்வளோ பெருசா ஆயிடுச்சு. என்னது, அந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வர சொன்னியா? ஏய் வாய்முறா, எப்போ பார்த்தாலும் அதே நினைப்புல தான் இருப்பியா? வர வர உனக்கு காம அதிகமாயிட்டே போதுனோ. சரி சரி, வாய் மூடிட்டு வாடா. நான் வரல, போ. ஏய் வாடன்றல. இந்தா கம்பப்புடி, வா போலாம். கையை காட்டு. ராஜி, இந்த மருந்து கொடுங்க, சரியாயிடும். தாத்தா, யாரம்மா தேடிக்கிட்டு இருக்க? நல்ல மளிகை தேடியா? தங்கம், நல்ல மலை எங்க தாத்தா? உனக்காக அந்த மலையில காத்திருக்கான். சரி, நான் அப்ப போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா. என்ன இவன் குடிச்சிட்டு உட்காந்துருக்கான்? எப்பவும் இந்த சாராயத்தோட தான் இருப்பியா? என்கிட்டயும் கொஞ்சம் பேசலாம்ல? இந்த சாராயம் குடிச்சப்போ எனக்கு எல்லாரோட நினைவுகளும் வரும். அதான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சரி, என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? என் தாத்தா அண்ணாவை எவ்வளோ பிடிக்குமோ உன்னையும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன்னை முதல் முறையா இன்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. உன் பின்னாடி நடந்து வரப்போ உன் பின்னல் ஆடுற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கோவத்தில் உன் முகம் சேவக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ என்ன வேண்டாம், என் உயிரை கூட நான் விட்டுருவேன். ஐயோ, அப்படியெல்லாம் பேசாத வனமாலி. உனக்கு வாழ்க்கை முழுக்க உன் துணையா இருந்து உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். பேச்செல்லாம் நல்லா தான் பேசுற. அது சரி, அப்போ உனக்கு நான் முக்கியமா, இந்த சாராயம் முக்கியமா? நீ என்னை திட்டும் போது எனக்கு இந்த சாராயம் தான் பிடிக்கும். என்கிட்ட நீ அன்பா இருக்கும்போது உன்னை தான் பிடிக்கும். என் வாழ்க்கையில உங்க 2 பேருக்கும் இடம் உண்டு. அப்படின்னா என்னை விட உனக்கு சாராயம் தான் முக்கியமா? இது பழக்கம். நீ என்னோட உயிரடி. நல்லா பேசுறியா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பேசிட்டு இருக்கோம். இது புலி வர பகுதின்னு தெரியாதா? இங்க இருக்கிறதும் புலி தானையா. நீங்க ஜாகிரதையா போங்க. ஓ அப்படியா? நீ புலிங்கிற? அப்போ நான் யாருடா? ஐயோ, மறந்துட்டீங்களா? எங்க காட்டுக்கு டிஎஃப்ஓ நீங்க. உனக்கு முரட்டத்தனம் மட்டும் இல்ல, திமிரு கூட அதிகமா இருக்குடா. ஆமாயா, என் பேச்சும் செயலும் முரட்டுத்தனமா தான் இருக்கும். என்ன கிண்டலா? புலியோட நகத்தை உடைச்சு கையில கொடுத்துருவேன். சார் சார், இவன் கொஞ்சம் முரடனா, ஆனா மன செலவுல குழந்தை சார். அவனை விட்டுருங்க சார்.
இன்னைக்கு உனக்கு வேட்டைனா என்னன்னு காட்டுறேன்டா. போட்டு சாத்துங்கடா அவனை. அவன் குடிச்சது இறங்கணும், எனக்கு ஏறணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மிக்ஸ் பண்ணி தரவா? இப்போ நீ மிக்ஸ் பண்ண, ராத்திரிக்கு நான் எல்லாம் மிக்ஸ் பண்ண. சார், நல்ல மலையை விட்டுருங்க சார். உங்களை கெஞ்ச கேட்டுக்கிறேன். அவன் எந்த தப்பும் செய்யல சார். ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி குடிச்சிட்டு பேசிட்டான். அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. உள்ள இருக்கவ ரொம்ப மோசமானவம்மா. தயவு செஞ்சு போயிருங்கம்மா. டாய் புலி, உன் வனமாலி பேர் அழகிடா. என்னடா பாக்குற? போட. வேணாப்பா, கோவப்படாத. இங்க இருந்து போலாம் வா. தாத்தா, வனமாலி எங்க? இங்க எதுவும் பேச வேண்டாம், வா போலாம். வனமாலி எங்க தாத்தா? வா சொல்றேன். வனமாலி எங்க தாத்தா? முதல்ல வனமாலி எங்க தாத்தா? நல்ல மலை. என்னாச்சு வனமாலி? ஐயோ ஐயோ, தாத்தா தாத்தா, அங்க பாருங்க, கொட்டகை எரியுது. அண்ணா, இங்க வாங்கடா. தாத்தா, இங்க பாருங்க, எரிஞ்சிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஐயோ, அங்க பாருங்க தாத்தா, தண்ணி எரிஞ்சிட்டு இருக்கு. சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம் வாங்க தாத்தா. வார்த்தையாலே நான் பேசலையே, மனசுக்குள்ளதானே பேசிக்கிட்டோம். நீதான் எனக்கு எத்தனையோ தியாகம் செஞ்ச மன்னிப்பாயா. உன்னால வாழ்க்கை கண்டோமே, நல்லது எல்லாம் பார்த்தோமே. உனக்கு ஏதோ செய்யலையே, எங்களை
காத்து நின்னது போ உள்ளுக்குள்ளே தேம்பிடுது ஈரக்கோள அருந்து போற விதனதானே ஊருக்கெல்லாம் தாயானி உன்னுதிரம் தந்தாயே காலமெல்லாம் உன்னை காக்கும் என்னதான் தப்பு செஞ்சு போட்டோம் தாய் உங்களை விட்டு போட்டோம் கண்ணுக்கு முன்னால போயாச்சே கண்ணு கொட்டியா தவிக்கிறோம் மன்னிக்கணும் எங்களை நீங்க இந்த பாவிகளை மன்னிக்கணும் நீங்க மன்னிக்கணும் எங்களை நீங்க இந்த பாவிகளை மன்னிக்கணும் நீங்க போதோ இனி அந்த காலம் வாராதோ மறுதாயே எனக்கு நீதானே இனி ஒன்று எங்க தேடி போவேனோ அண்ணன் தம்பியாக இருந்தோமே எல்லாமே மாறி போயாச்சே ஒரு முறை நீதா வந்து போவாயா என்னதான் தப்பு செஞ்சு போட்டோம் தாய் உங்களை விட்டு போட்டோம் கண்ணுக்கு முன்னால போயாச்சு கண்ணு குட்டியா தவிக்கிறோம் மன்னிக்கணும் எங்களை நீங்க இந்த பாவிகளை மன்னிக்கணும் நீங்க மன்னிக்கணும் எங்களை நீங்க இந்த பாவிகளை மன்னிக்கணும் நீங்க அண்ணா ஒரு செய்தி வந்திருக்குண்ணா. இங்க பேப்பரே வந்துருச்சு தம்பி. நல்லமல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் சைக்கிள் ஏறி இருக்கானா. ஜார்ஜ் ஊருக்குள்ள வந்திருக்கானா. இது பேப்பர்ல வர வேண்டிய செய்தி. எப்போ? இப்பவே.
கையில நில்லுங்கம்மா. கிலோ வாமா, சந்தையில தான் இருக்கும். ஏதாவது இருக்காங்க இதில் ஒன்று கொடுங்க. கருவேப்பிலை அந்த கீரை வாங்கம்மா. எக்ஸ்ட்ரா போடுமா உங்களுக்கு. கரெக்டாக ஆமாம் ஆமாம். அடுத்த வரும்போது சேர்ந்து வாங்க. ரொம்ப அந்த பையில வியாபாரம் இருக்கிற இடத்துல ஒய்யால காது கிட்ட வந்து சத்தம் போட்டு காது ஜவ்விய கிழிச்சிட்டாங்க. ஏய் எந்திரிச்சு போட போட ஓரம் போக்கு. சத்தம் போடுறவன் எவனா இருந்தாலும் சமாதி கட்டணும்னு ரூல் போடணும்டா. ஏய் எனக்கு 2 கிலோ வெண்டைக்காய் வேணும். காது கேட்காதுன்னு விலையை அதிகமா சொன்னா அருவாள் எடுத்து வெட்டிடுவேன். ஜாக்கிரதை. சரிங்க. எங்கடா பயந்து ஓடுறீங்க? இந்த காய்கறி மொத்தமா எனக்கு தான். என்ன பார்த்தா அவ்வளவு பயம் இருக்குனடா. டேய் மாங்காய் வேணுமா? மசக்கையா இருக்கியா? பாரு உனக்கும் காது செவிடாயிடுச்சா? எதுக்கடி கத்துக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அங்க பாரு. எனக்கு இல்ல, உனக்கு தான் வலிக்கும். இந்த நக்சலைட் தான் நல்ல மலையை கூட்டிட்டு போயிருக்கான். அவனுக்கு நம்ம பண்ற வியாபாரத்தை பத்தி நல்லா அவன் என்ன செய்ய போறான் சாமி? அவன் எதுவும் சொல்ல மாட்டான். மொத்தம் நாசமா போச்சு. அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. இப்பதானே ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. சத்தம்னு மொத்தத்தையும் நாசமாக்கிட்ட. ஆமா சார், நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். வாய் மூடி. நீ சத்தம் போட வேண்டியது இப்போ இல்லடி, ராத்திரி தான். அப்ப மட்டும் உங்களுக்கு கேட்க போதாக்கும். உங்க சல்லாபத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன சாமி நீங்க? பூனைக்கு கண்ணு தெரியாதுன்னு எலி தூக்கி காட்டுச்சான். ஏய் ரங்கா, சும்மா என்னைய குறை சொல்லாதீங்க சாமி. எனக்கு கண்ட இடம் எரியுது தெரியுமா? அந்த நல்ல மலை மட்டும் ஏதாவது வளரட்டும், உன்னை கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். சாமி அவன் புலி சாமி. டேய், எல்லாரும் அவனை புலி புலின்னு சொல்றீங்களே, அவன் மனுஷனுக்கு பிறக்கல? மனுஷனுக்கு தான் பிறந்தான் சாமி. ஆனா அவன் வளர்ந்தது இந்த காட்டுத்தாய் மடியில். என்னாச்சு தம்பி? விலங்குகளையே எப்பவும் அன்பா தடவி கொடுக்கிற உன்னோட கை ஏன் துப்பாக்கி எடுத்தது? வேற வழி இல்ல அண்ணா. இந்த காட்டுல இருக்கிற மிருகங்களையும் காட்டையும் தாய் அமதிச்ச எனக்கு அம்மா இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க.
யுத்தத்தை தவிர்க்க முடியல. அதனாலதான் ஆயுதத்தையே எடுத்தேன். எல்லாரையும் கருவறுக்க போறேன். என்னாச்சு நல்லமலை? என்னடா இதெல்லாம்? இந்த காலத்துல மனுஷங்க செத்தால யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நீ ஒரு காலை செத்து போனதுக்கு இப்படி துடிக்கிறியா? நாம பார்க்கும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் எடுத்துட்டு போகல. இடைப்பட்ட வாழ்க்கையில எதுக்கு இப்படி? அதுங்களுக்காக இப்படி கவலை பண்ணுமா? வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் தாத்தா. என்னோட வாழ்க்கை என் பிறப்புல இருந்து ஆரம்பிச்சு சாவோட முடிஞ்சிரும். ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது என்னோட அண்ணன் தான். பாசம் வச்சுட்டேன் தாத்தா. மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நல்லமல, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா? ஆனா இந்த இயற்கையை விட ரொம்ப உயர்ந்தது உன்னோட காதல். வனமாலி, நானா உனக்கு ஏன் அவ்வளவு பிடிக்கும்? அதை எப்பவுமே நான் நினைப்பேன். அதை நினைக்க நினைக்க உன் மேல அன்புதான் அதிகமாகுது. அது ஏன் எனக்கு புரியவே இல்லை. முதல் தடவை உன்னை நான் பார்த்தப்போ எனக்கு கோபம் தான் வந்துச்சு. ஆனா உன் அப்பாவித்தனத்தை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் உன் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா இருக்கேன். கடைசியா கறந்த பால் மாதிரி இருக்க உன் மனசை பார்த்து உன் மேல காதல் வந்துச்சு. என்னையா எப்பவும் நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீ பேச மாட்டியா? அப்போ என் மேல உனக்கு காதல் இல்லையா? உயிர் கூட சின்னது தாண்டி என் காதல் முன்னாடி. அப்படியா? அப்படின்னா நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உன் உதட்டால என் உதட்டுக்கு சொல்ல. என்னடா ஆச்சு? ரங்கா அண்ணா உங்களை கூப்பிட்டாருண்ணா. நான் வரமாட்டேன்னு சொல்றேன். ஐயோ அண்ணா, நீ என் கூட வந்துதான் ஆகணும். வரலன்னு சொல்றாருல்ல, இப்ப மட்டும் நீ போலன்னு வெச்சுக்கோ, அடிக்கிற அடியில விரல் பதிஞ்சிரும். ஏற்கனவே ரங்கா அடிச்சதுல விரல் பதிஞ்சு போச்சு பாருக்கா. இப்ப அண்ணா மட்டும் வரலன்னா என்ன மறுபடியும் அடிப்பான். வர சொல்லுக்கா. சரி வா, போயிட்டு வரலாம். சரி போ, வர. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். வா போடா. போ, வரல. வா நல்லமல, வா 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 வா. இப்போ உன்னை பார்க்கும்போது அப்படியே பாயும் புலி மாதிரியே இருக்கையா. வர சொன்னீங்களா? அது ஒண்ணு இல்ல நல்லமல, கொஞ்ச நாளா உன்னை ஆளையே காணும், தோலெல்லாம் அப்படியே இருக்கு, அதெல்லாம் கொண்டு போய் நிறுத்துங்க. இனிமே இந்த வேலையை நான் பண்ண வேணும்னு நினைக்கிறேன். நினைக்கிறது என்ன, பண்ண போறதில்ல. அப்புறம் ஏன்டா வந்த? இங்க எவனோ நான் வரலன்னா அடிக்கிற அடியில விரல் பதிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாட்டி இது நடந்துச்சுன்னா அவனை நான் அடிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லதான் வந்திருக்கேன். அன்னைக்கு உனக்கு கொடுத்தது பத்தலன்னு நினைக்கிறேன். என்ன சார் இப்படி பேசுறீங்க? அதான் அந்த வேலையை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல. நீ இரு வனமாலே. ஐயா, நீங்க இந்த காட்டுக்கு ஆபீசர், ஆனா நீங்க பண்றது சரி கிடையாது. இதை மட்டும் நான் நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த தோல் வியாபாரம் பண்ற ஒவ்வொருத்தனோட தோலையும் உரிச்சிருவேன். அந்த வேலையை
செய்ய வச்சிடாதீங்க. ஐயோ நல்லமல, வேணாம்ப்பா, அப்படிலாம் சொல்லாத. இந்த காட்டுல உன்னை யார் தடுக்க போறாங்க சொல்லு? அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, மன்னிச்சுக்கையா. நல்லமலன்னா யாரு? இந்த காட்டுலயே பெரிய புலி. தெரியுதுல்ல, நாங்க கிளம்புறோம். இவனை ஆட்டி வைக்கிறது இவதானா? ஆமா 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 ஆமாம்மா, ஆமா 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 ஆமா, இது எங்களுக்கு ரொம்ப முக்கியம்மா. சரக்கெல்லாம் வீணா போயிடும். இப்போ நல்லமலை முடியாதுன்னு சொல்லிட்டா சரக்கை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிம்மா. இது பார், பெரிய மனசு பண்ணி ஒரே ஒரு தடவை ஒத்துக்க சொல்லு. இந்த ஒரு தடவை செஞ்சிட்டா நாங்களே இதை நிறுத்திடுறோம். கொடுத்த வாக்க மீற முடியாதுல்லம்மா. கோயில்ல எல்லாருக்கும் நல்லது செய்யறவங்க நீங்க, ஒரே ஒரு தடவை தானம்மா. அம்மாடி, நம்ம காட்டு தாய் பெரிய மனசு பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் தாய். இது பாரு நல்லமல, சரக்கை எடுத்துட்டு போய் குடவுன்ல வச்சுட்டா சாயங்காலம் ஜார்ஜ் ஐயா அங்க வருவாரு. அவர் வந்து சரக்கை எங்க கொண்டு போய் சேர்க்க சொல்றாரோ அங்க சேர்த்துட்டேன்னா வேலை முடிஞ்சது. அவ்வளவுதானே சாமி? நல்லமல, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இந்த சரக்கு தான் நம்ம வாழ்க்கைக்கே சோறு போடுது. இதை மட்டும் மறந்துடாத. அனுமார் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் உன் மேல வச்சிருக்கேன். ஜாகிரதை. என்ன சரக்கு எங்க இருக்கு? அது அங்க இருக்கு பாரு. ஒத்துக்கோன்னு சொல்லி தப்பு பண்ணிட்டேன். நீ ஏதாவது பண்ண சொன்னா கண்ணை மூடி நான் அந்த வேலையை பண்ணிடுவேன். அது தப்பா சரியானலாம் யோசிக்க மாட்டேன். ஏய் ராமே, சரக்கு இறக்குங்கடா. நல்லமல, நாங்க நல்லா குடிச்சிருக்கோம், நீயே சரக்கு எடுத்து வச்சிரு. போதை ஏறிடுச்சா? வந்து 2 போட்டன்னு வச்சுக்கோ, போதெல்லாம் இறங்கிரும். ஏய், எங்களால முடியாது, நீயே கொஞ்சம் இறக்கிரு நல்லமல. அவங்க குடிச்சிருக்காங்க, சரக்கு எடுத்துட்டு போய் நீயே உள்ளவே. சரி வனமலை. என்ன நடக்குது? அப்படின்னா இவங்க பசு தோலெல்லாம் கூட வியாபாரம் பண்றாங்களா? உனக்கு தெரியாமலேயே உன் கையாலேயே பசு தோலை வியாபாரம் செய்ய வைக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு. இதெல்லாம் யார் செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அந்த ரங்காவும் டிஎஃப்ஓவும் தான் பண்ணிருப்பாங்க. அதுக்காக இல்லையா, ஒரு வாட்டி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போகாத, சொன்ன கேளுங்க. வேண்டாம், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. வனமாலே, நீ என்ன காதலிக்கிற, என் துக்கத்தையும் பகிர்ந்துக்கணும். உங்க சாவு ஏன் கேக்குதா? கேக்குது. எங்க அண்ணனையும் கங்காவையும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லு.
சொல்லலன்னா உன் தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டு இங்கேயே காயப்பட்டிருக்க சொல்லிடு. சொல்லிடுறேன், நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். நாம பண்ற மாட்டுத்தோல் வியாபாரத்தினால நிறைய ஊர்ல மாடுகளே இல்லாம போச்சு. அடுத்த நாம குறி நல்ல மலை கிட்ட இருக்கிற மாடுதான். என்ன சாமி சொல்றீங்க? நம்ம வியாபாரம் செய்யறோம்னு தெரிஞ்சா அவன் நம்ம தோலை உரிச்சிருவான். அப்படி இருக்கும்போது அவன் மாட்டு மேல கைய வச்சா ஐயோ வேணாம் சாமி, வேணாம். புலியோட நம்ம மோதக்கூடாது சாமி, நான் சொல்றதை கேளுங்க. வேணாம். அப்படின்னா உன்னால முடியாதுங்கிற? என்னால மட்டும் இல்ல, வேற யாராலையும் முடியாது. என்னால முடியுங்கய்யா. ஏய், நீ நல்ல மலை வீட்டு வேலைக்காரன் தானே? ஆமாங்கய்யா. நீ சொன்ன மாதிரி அவங்க வீட்டு வேலைக்காரன் தான். விசுவாசத்தை எனக்கும் விஷத்தை அவங்களுக்கும் கொடுக்க தயாரிட்டான். நீங்க சாதாரண மூலகாரன் இல்ல சாமி, பயங்கரமான மூலகாரன். ஏண்டா பண்ணிடுவல? பண்ணிடுறீங்க சாரு. நீங்க நல்ல மலையை பார்த்துக்கோங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன். டேய் நல்லவன்ல, உன் வாழ்க்கைய ஊசலாட போகுது. ஐயா, மோரு. நல்லமலை எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான். அந்த ஆபீசர் ஏன் இப்படி பண்ணாரு? கவலைப்படாதீங்கய்யா, இந்த மோரை குடிங்க, கலப்பு போவோம். வேணாண்டா. குடிங்க ஐயா, முதல்ல குடிங்க. ஐயா, நான் கொஞ்ச நேரம் சரிங்க ஐயா. இப்போ எங்கடா இருக்காங்க அவங்க? சந்தைக்கு போயிருக்காங்க. ஜார்ஜ் வந்திருக்கானா? அவ்வளவுதான், வேற எதுவும் எனக்கு தெரியாது. நல்லமல்ல, ஓ காலை பிடிச்சி கேச்சு கேட்குற என்ன விட்டு. சாயங்காலம் ஜார்ஜ் ஐயா அங்க வருவாரு. அவர் வந்து சரக்கை எங்க கொண்டு போய் சேர்க்க சொல்றாரோ அங்க சேர்த்துட்டேன்னா வேலை முடிஞ்சது. ஜார்ஜா,
அப்போ ஆரம்பிச்சது இந்த யுத்தம். அந்த 3 பேரையும் கொள்றதுக்கு தான் அங்க போனேன். அந்த ஜார்ஜ் செத்து அந்த 3 பேரையும் காப்பாத்திட்டான். இருந்தாலும் விட போறதில்ல, விரட்டி விரட்டி கொல்ல போற அந்த 3 பேரையும். அவங்கள நீ கொன்னுட்டா உன் பிரச்சனை தீந்துடும் நினைக்கிறியா? இந்த கதை இப்ப ஆரம்பிச்சது இல்ல, உன் ஊருக்கு முன்னாடி 3 ஊர்ல ஆரம்பிச்சது. உன் ஊரு 4வது. அவங்களோட குறி மொத்தம் 8 ஊர் மேல இருக்கு. உன்னோட வீட்டுல உன் அண்ணன் இறந்து போயிட்டான்னு நீ வருத்தப்படுற. ஆனா அவங்க குறி வச்சிருக்கிறது உன் அண்ணன் மாதிரி எத்தனையோ பேர் மேல. உன்னோட கோபம் யார் மேல? அந்த டிஎஃப்ஓ மேலையா இல்ல அந்த ரங்கா மேலையா? அவங்க எல்லாம் வெறும் பகடக்காய் தான் தம்பி. அவங்கள ஆட்டி வைக்கிறது கரீம் ரஸ்வி. அவன் இப்ப இங்க ஆட போற விளையாட்டு இந்த உலகத்தோட தலையெழுத்தையே மாத்த போகுது. இப்போ விளையாட்டை நான் ஆரம்பிக்க போறேன். அவ ஆரம்பிச்ச விளையாட்டை இப்போ நான் வேட்டையா மாத்த போறேன். நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபமான நிலைமையில. அதனால முதல்ல நாம நம்ம ஊரை காப்பாற்றுவோம். எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லைன்னா முதல்ல அவனுங்களை கொன்னே ஆகணும். கோபங்கிறது எல்லா மனுஷனுக்கும் வரும். ஆனா சிந்தனை அற்புதங்களை படைக்கிற படைப்பாளிக்கு மட்டுமே வரும். உன் பிரச்சனைக்கு தீர்வு கோபம் கிடையாது, சிந்தனை. நல்லா யோசிச்சு பாரு நல்லமல. வனமாலி 3 பக்கமும் தேடி தேடி களைச்சு போயிட்டோம். கால்லாம் உலையுது. இப்போ மீதி இருக்கிறது அந்த பெரிய மரம் மட்டும்தான். அங்க அண்ணன் இருப்பாரு. நல்ல மலையை பார்த்தா ஒன்னும் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்ற நீ? அதுக்காக தேடுறதை விட முடியுமா? தேடிதான் ஆகணும். இல்லன்னு வச்சுக்கோ. கோவப்படாத, நீ இங்கே இரு. நாங்க அந்த பக்கம் போறோம். அதெல்லாம் முடியாது. நீ தனியா போய் தேடுவியா? நானும் வரேன். தேட போலமா இதுக்கு? சரி சரி, போயிட்டு சீக்கிரமா வா. வராம படுத்து அங்கேயே தூங்க போறோமா என்ன? உனக்கு வரலையாடா? வருதுண்ணா. பின்ன வா, அதுக்கும் நான் தான் கூப்பிடணுமா? இந்த நல்ல மலை எங்க போய் தொலைஞ்சானோ என்னமோ. பிரகாடா? எம்மா, ஆமாண்ணா. இது இன்னும் சாகலையா? ஒருவேளை பேயா இருக்குமோ? தேவையில்லாம பயன்படுத்தாதரா மாமா. கால் இருக்கா பாரு. நம்ம காலு மாதிரியே இருக்குண்ணா. அப்பனா அவன் பேய் இல்லடா. ஆமா இல்ல. அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? வா. சாரு, எங்கடா போன? சாரு, ஒண்ணுக்கு போயிருந்தேன் சாரு. ஒண்ணுக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், நல்ல மலை மட்டும் கிடைக்கல. உன் கதை அவ்வளவுதான். அவன் போய் 2 நாள் ஆச்சு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை சாமி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய் பிரகா. சாரு, இன்னைக்கு பண்ண வேண்டியதை மறக்கல? மறக்கல சாரு, எல்லாம் தயாரா இருக்கு. நாம அடிக்கிற அடியில ஊரே நாசமாகணும். வனமாலி, இவ்வளவு நேரமா எங்க போன? ஏய் கத்தாத, அந்த பிரகா இன்னும் உயிரோட தான் இருக்கான். இவன் கூட பார்த்தான். ஆமா ஆமா. இந்த தடவை எப்படியாவது நம்ம விலங்குகளை நம்ம காப்பாத்தி ஆகணும். என்னடாச்சு? தெரியும். இது தெரிய வேண்டிய விஷயம்தான். அப்போ இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா நம்ம ஆட்கள் எல்லாரையும் ஒரு ஊருக்கு ஒருத்தனு காவல் போடுங்க. எந்த ஊருக்கு அவங்க வந்தாலும் உடனே தெரியப்படுத்துங்க. நான் 4 ஊருக்கும் நடுவுல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நல்ல யோசனை சொன்ன நிலமல. உனக்கு கோவம் மட்டுமே இல்லை,
நல்ல யோசனையும் வருது. அவனை கொல்ற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாதுன்னா இந்த நல்ல மலையோட யுத்தம் நல்ல மலையில ஆரம்பிச்சிருச்சு. டேய், இந்த நேரத்துல யாரா ராக்கெட் விடுறது? ஏய், யாரா இருந்தா நமக்கு என்னடா, வந்த வேலையை பார்ப்போம். வாங்கடா. நியாயம் பண்றீங்களடா. வீட்டுல ஒருத்தனா தானடா உன்னை பார்த்தோம். நீங்க எவ்வளவுதான் பார்த்துக்கிட்டாலும் குடும்பத்துல ஒருத்தனா இருந்தாலும் நான் உங்க வீட்டுக்கு முதலாளி ஆக முடியாதுல்ல. ஏண்டா தப்புன்னு தோணலையா? தப்புன்னு தெரிஞ்சாலும் வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நல்லமல நல்லமல, தயவு செஞ்சு வேண்டாம், என்ன கொன்றாத. நான் செஞ்சது தப்பு தான். இது வரைக்கும் உன்னை கொல்லணுங்கிற எண்ணமே இல்லை. ஆனா இப்போ உன்னை கொல்லாம இருக்க முடியாது. இவங்கள ஒரு பணமும் வெளியில போக கூடாது. எல்லா பணத்தையும் மறைச்சு வை. சரி நல்லமல. வாங்கண்ணா போலாம். நல்லமல, ஜாக்கிரதையா போ. நீ ஜாக்கிரதையா இருக்கணும் மலை. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் திரும்பி வந்தா சேர்ந்து வாழலாம். வரலன்னா என்னோட நினைவுகளை வாழ்க்கையா மாத்திக்கோ. நான் இந்த காட்டுக்காக போயிட்டாலும் இந்த காட்டுக்கு காவலா நீ இருக்கணும். போயிட்டு வரேன். போயிட்டு வா மலை. அண்ணா, பெத்த தாய்க்கு அடுத்தபடியா நமக்கு பால் கொடுத்து நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற அந்த வாயில்லா ஜீவன்கள் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த ஜீவராசிகளை அந்த பீரியட்ல அப்படியா கொடுமைப்படுத்தினாங்க? எனக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம். காட்டுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, மாட்டு தோலை வச்சு என்ன பண்ண போறாங்க? We are also having same doubt. What they will do with cow skin? It is just one skin. கேள்வி, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சேன். அது நல்லதோ கெட்டதோ எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஒரு தனித்துவமானவனா இருக்கணும். அதுக்காக நான் ரொம்ப நாளா எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். Look at this. இது என்னோட 15 years எக்ஸ்பெரிமெண்ட். இந்த உலகத்தோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆயுதம்.
சக்சஸ் சக்சஸ். So I need a meeting with Iran government. Sure. ஒரு சயின்டிஸ்டா நான் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஆயுதம். வாட்? எஸ், நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ஈரான் சின்ன நாடு தான். நம்ம ராணுவத்தோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. நம்ம ஆர்மி ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ ஈராக்கோட வார் நடத்திக்கிட்டு இருக்கோம். So what? This is a matter. இதை வச்சு நம்ம போர் புரியலாம். போர்ல குதிரைங்களை வச்சு சண்டை போடாம மாடுங்களை வச்சு சண்டை போடுவீங்களா? அப்ப நம்ம போருக்கு போற மாதிரி தெரியாது, மாடு மேய்க்க போற மாதிரி தெரியும். முதல்ல நான் சொல்ல போற விஷயத்தை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். நாம போர் புரிய போறது மாடை வச்சு இல்ல, மாட்டோட தோலை வச்சு. அதோட ஸ்கின் கோட்டை போட்டுக்கிட்டு நம்ம போர் புரிஞ்சா ஆட்டம் பாம்போட ரேடியேஷனால கூட நம்மளை எதுவும் பண்ண முடியாது. இந்த தோல்ல புல்லட் நாட் அலோவ். பாம்பு வெடிச்சா கூட இந்த ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு எதுவும் ஆகாது. So we are maximum strong in the war. We are the strongest in the field. ஈராக் வார்ல மட்டும் இல்ல, ஏன் ஃபியூச்சர்ல கூட நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருப்போம். இட்ஸ் வெரி நைஸ். இந்த மீட்டிங்ல பவர்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸ், ஆர்மி ஜெனரல்ஸ் இருக்காங்க. ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க, இதனால போர்ல நமக்கு எத்தனையோ லாபங்கள் இருக்கு. அதனால 50 கோடிக்கு இந்த மெட்டீரியலை நான் ப்ரொவைட் பண்றேன். டீல் ஓகே? நாங்க எப்படி நம்புறது? ஓகே. இதை நான் கெமிக்கலைஸ்டு பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா ஷூட் இட். Is it true? Try it. That is the point. இந்த மாட்டு தோல்ல நான் கண்டுபிடிச்ச கெமிக்கல்ஸை சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கு. ஆனா நம்ம கிட்ட இந்த மாதிரி கோட்டை தயார் பண்றதுக்கு நிறைய மாட்டுத்தோல் தேவைப்படுமே. அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் ப்ரொவைட் பண்றேன். இட்ஸ் a deal, but we have to know in detail. ஓகே. நம்ம வேர்ல்டில் டொமஸ்டிகேஷன் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான். ஒரு தடவை நான் நல்லமலை ஃபாரஸ்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அங்கே ஒரு அட்டாக் நடந்தது. அதிலிருந்து தப்பிச்சு வந்தது ஒரு மாடுனால தான். அப்பதான் எனக்கு புரிஞ்சது வாட் இஸ் த பவர் ஆஃப் த கவுன். எல்லா மாடுகளுக்கும் ஸ்பெஷலைசேஷன்றது இருக்காது, சில மாடுகளுக்கு மட்டும்தான் இருக்கும். எஸ்பெஷலி மச்சம் இருக்கிற மாடு. இட்ஸ் கிரேட். பட் நான் கண்டுபிடிச்சிருக்கிற கெமிக்கல்ஸை ஆட் பண்ணாதான் இந்த பவர் கிடைக்கும். தட்ஸ் ஓகே, பட் நாங்கள் உங்களை எப்படி நம்புறது? இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ இன் இந்தியா. அங்கேருந்து மாட்டுத்தோலை எப்படி எடுத்துகிட்டு வர்றது? உங்களால் முடியுமா? முடியும், ஏன்னா என் பின்னால் இருக்கிற பர்சன் அந்த மாதிரி ஆள். Who is he? கரீம் ரஸ்பி. Deal okay.
எல்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே சொல்லுங்க, வந்து மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறோம். பட் ஒரு சின்ன கண்டிஷன், இங்கே நடந்ததுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு வேளை ஏதாவது ப்ராப்ளம் வந்தா இட்ஸ் இல்லீகல்னு நம்ம கவர்மெண்ட் பின் வாங்கிடும். ஏன்னா இந்தியாவோட போட்டி போட முடியாது. என்ன சார் நீங்க ஒரு சயின்டிஸ்டா நம்ம நாட்டுக்காக எவ்வளவோ நல்லது பண்ற. ஹாய் சார், காசு வாங்குறீங்கல்ல, ஃப்ரீயாக பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்க, உங்களுக்கு நல்லவர்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். தேவையில்லை. சரித்திரம் எப்பவும் ஒரு கெட்டவனை தான் ஞாபகம் வச்சிருக்கோம். என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க? ப்ராப்ளம் வந்தா வராது. ஏன்னா அங்கே இருக்கிறது யாருன்னா கரீம் ரெஸ்பி. ஒருவேளை வந்தாலும் ப்ராப்ளத்துக்கே ப்ராப்ளமாக மாறிடுவாங்க. अस्सलाम वालेकुम भाई. वालेकुम अस्सलाम साइंटिस्ट साहब. What is the matter? It's time to go to India. உங்களை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் ஸ்கின். ஆனா அப்ப அவங்களுக்கு அது போர்ல எதிரிங்களை தடுக்கிற ஒரு கவசமா தெரிஞ்சது. இப்போ உங்களுக்கு புரியுதா? நீங்க ஜஸ்ட் ஸ்கின்னு சொன்ன மாட்டை வச்சு அவங்க எவ்வளவு பெரிய ஆயுதத்தை தயாரிச்சாங்க. அவன் அந்த மாட்டு தோலை வச்சு அப்படி ஒரு அற்புதத்தை படைச்சானா? அற்புதத்தை படைக்கிறது முக்கியம் இல்ல, நாம படைக்கிற அந்த அற்புதம் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வருதுங்கிறதா முக்கியம். ஒருவேளை நாம செய்யற விஷயம் சமுதாயத்துக்கு ஆபத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதை தடுக்கிறதுக்கு நிச்சயமா ஒருத்தன் வருவான். அப்ப அவன் நமக்கு மிகப்பெரிய வீரனா தெரிவான். லாரி எல்லாம் போயிட்டு இருக்கு, நாமளும் சீக்கிரமா போயிடணும். என் பின்னாடி வாங்க. இத பாருங்க. சலாம் சாப். சலாம். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் ரெடியா இருக்கு. இந்தியாவில் உங்க செல்வாக்கு சூப்பர் சார். இது வரைக்கும் நீ பார்த்தது ஒன்றும் இல்லை, இனிமேதான் நீ நிறைய பார்க்க போற.
அப்படின்னா நாம இங்க இருந்து தோலோட சேர்த்து மனுஷனையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லுங்க. எடுத்துட்டு போ. ஏய், சீக்கிரமா load பண்ணு. ஆமா, நீங்க இத எப்ப கம்ப்ளீட் பண்ணுவீங்க? ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு 15 இயர்ஸ் ஆச்சு. ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? 15 மினிட்ஸ். நீங்க சரக்குலாம் எடுத்துட்டு போங்க. ஈரானுக்கு போனதும் கோட் ரெடி ஆயிடும். இது பாருங்க, Hey, இது this நமக்கு pattern is so cute. ஏய், அது ஜீப்ல வை. டேய், இது நல்ல மலை மாட்டோட தோல் தானே? நல்ல மலையா? அந்த வைத்தியரோட பேரனா? இவன் யாரா இருந்தாலும் சரி, இவனை விடாதீங்க, அடிச்சு கொள்ளுங்கடா. நோ நோ நோ. நான் சொல்றத கேளு. சொல்லு, என்ன சொல்ல போறிய சொல்லு. கங்கா. உயிர் கொடுத்த பசங்களோட உயிரையே எடுக்கிறியே, அது உனக்கு தப்புன்னு தோணலையாடா? இங்க பாரு நல்லமல்ல, இந்த உலகத்திலேயே பயங்கரமான விலங்கு எதுன்னு தெரியுமா? மனுஷன். அவன் சுயநலத்துக்காக கொலை பண்ணுவான், முன்னேறத்துக்காக போரும் புரிவான். ஏய், என் வழி நல்லதோ கெட்டதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. முடிக்கிறது எப்பவும் நானா தான் இருக்கணும். I'll throw a deal. நீ என் கூட வந்துரு. பணத்துக்கு பணம், பேருக்கு பேர். பசு தாய் மாதிரி, அதை எப்படா கொல்லணும்னு நினைச்சீங்க? இவங்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? உன்னோட மாடு இருக்கு, அதை நீ தாயின்னு சொல்ற. ஆனா நான் அதை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். டீப் ஃப்ரைனா என்னன்னா? டீப் ஃப்ரைனா இதானே? நல்ல மலை, எங்களை வெறுப்பேத்தாத, செத்து போயிடுவேன். ஏய், யாரு காட்டுக்குள்ள வந்து என்னடா பேசுற? நீங்க வந்தது பசுவோட தோலுக்காக தானே? பசு தோல் இல்ல, பசு வால்ல இருக்கிற மயிரை கூட புடுங்க விட மாட்டேன். உன்னை நாய சுடுற மாதிரி சுட்டு கொன்னுருவேன், சுட்டு கொன்னுருவேன். யாருக்கும் அந்த கஷ்டம் கொடுக்க மாட்டேன். காட்டை தாண்டதுக்குள்ள ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன். வாங்கடா.
நல்ல சொல்றத கேளு, என்ன கொன்னுடாத. சொல்றதுக்கு முன்னாடி உன் கூட பேச கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. எல்லாத்தையும் விட்டுரு. ஐ லிவ் எவ்ரிதிங், லிவ் மீ. என்ன விட்டுரு. நிறுத்திடுவியா? இங்க நிறுத்தி வேற எங்கேயோ ஆரம்பிப்பேன். நீ தானடா சொன்ன உலகத்துல பயங்கரமான மிருகம் மனுஷன் தானே. ஆனா மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மனசுதான். அந்த மனசு இருந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி செய்ய தோணி இருக்குமா? காட்டு தாயவே நீ அழிக்கணும்னு நினைச்சிருக்க. இப்போ காட்டு தாய் உன்னை அழிக்கணும்னு எனக்கு கட்டளை இருக்கா? நல்ல மலை, நல்ல மலை. இந்த நல்ல மலையால என்ன செய்ய முடிஞ்சது? சாலா, இந்த கருங்கிட்டே வேலையை காட்டுறியா? உன் நிலைமை என்னாச்சு பாத்தியா? இந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு சிங்கம் தான் இருக்கும். அது கரீம். திஸ் வே.
சாரி நல்லமலை, ஐ டிடன்ட் நோ நீங்கள் மாடுகளை ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் லீவ் மீ. ஐ வில் நெவர் அகெயின் கம் பேக் டு இந்தியா. உங்க நாட்டு பிரச்சனையை எங்க நாட்டுக்கு கொண்டு வந்திருக்க. இப்போ உன் நாட்டுல போய் சொல்ல இங்க நல்ல மலை இருக்கான்னு. போ. நம்ம வாயில்லா ஜீவன்களோட கதை இதுதான் சார். அதை மறுபடியும் ஆரம்பிக்கணும். நம்ம தாயை யாரும் மறக்க கூடாது. நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல கதை கொடுக்க நினைச்சேன். ஆனா நீ சரித்திரம் மறக்காத ஒரு கதையை கொடுத்துருக்க. இத பசங்களோட பாட புத்தகத்துல நாம தான் பிரிண்ட் பண்ண போறோம். டைட்டில் நல்ல மலை. அந்த காலத்துல 2 நாட்டுக்கு இடையில போர் நடக்கும்போது மாட்டை ஆயுதமா பயன்படுத்தணும்னு நினைச்சதுக்கே நம்ம உயிரை பணைய வச்சு காப்பாத்தணும். ஆனா இப்ப நம்ம நாட்டுல நம்ம மாடுகளை மதிக்கிறதே இல்லை. அப்ப மாட்டை பெத்த தாயா பார்த்தோம். ஆனா இப்ப ஒரு மாட்டை மாடா கூட நினைக்கிறது இல்ல. பிரச்சனை வாயில்லா ஜீவன்கள் கிட்ட இல்ல, நம்ம கிட்ட இருக்கு. நிலைமை இப்படியே போச்சுன்னா மாடை மியூசியம்லயும் பாலை கெமிக்கல் பவுடர்லயும் நம்ம ஆரோக்கியத்தை ஹாஸ்பிட்டல்லையும் தேட வேண்டியிருக்கும். மாடை பெத்த தாயா பார்த்துக்கிட்டா நம்ம ஆரோக்கியத்தை அது பார்த்துக்கும். பசுவதையை தடுப்போம், பசுமையாக வாழ்வோம். இப்படிக்கு உங்கள் ரவிச்சரன்.